ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த இளைஞரை வந்து தமிழக 17 வயது சிறுவர்கள் 4 பேர் கத்தியால் அவர் வென்றது வைரலாக ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. இது வந்து ஒரு மாற்று மொழி பேசுகின்ற மாற்று மாநிலத்தை சார்ந்த ஒரு இளைஞரை தாக்குகின்ற தைரியம் ஒரு இளம் வயது நபருக்கு வந்திருக்கிறது என்றால் 2 விதமா பார்க்கணும். ஒன்று, அவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இன்னொன்று, மாற்று மொழி பேசுபவர்கள் மீது தொடர்ச்சியாக ஆளுகின்ற அரசாங்கமோ அரசாங்கத்தில் இருப்பவர்களோ ஆளுகின்ற கட்சிக்காரர்களோ தொடர்ச்சியாக அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள், வடக்கண்ண பேசுறது, பானிபூரிக்காரன் பேசுறது, இந்த மாதிரி பான்பீடாவாய் எவ்வளவு கேவலமா வந்து வடமாநிலத்து மக்களை பேச முடியுமோ அந்த அளவிற்கு கேவலப்படுத்திக் கொண்டிருப்பது மாநில திராவிட முன்னேற்ற கழக அரசில் இருப்பவர்கள். அதனால என்ன ஆகுது, இளைஞர்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். அவர்கள் மனதுக்குள்ளாக ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுகிறார்கள். இதன் வாயிலாக இந்த மாதிரி வன்முறை நடந்திருக்கிறது. பீகாரிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க பீகார் தொழிலாளர்களை பற்றி இழிவாக பேசுகிறார்கள் அப்படின்னு பிரதமர் பேசுகின்ற போது இங்கு கொதித்தெழுந்த தமிழக அரசை சார்ந்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த நிகழ்வுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? அப்ப வந்து பிரதமர் பேசிட்டாரு, தமிழ்நாட்டை அவமானப்படுத்திட்டாரு, தமிழர்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு கூக்குரல் இட்டவர்களே, இதெல்லாம் உங்கள் பேச்சினுடைய விளைவாக நடந்து கொண்டிருப்பது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். இன்னொரு இந்திய நாட்டில் எந்த மாநிலத்துக்கு எங்க வேண்டுமானாலும் நாம் சென்று படிக்கலாம், கல்வி கற்கலாம், தொழில் துவங்கலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு வடமாநில இளைஞரை, இதே ஒரு தமிழ்நாட்டுக்காரரை பார்த்து இன்னொரு மாநிலத்தில் இப்படி நடந்திருந்தா நம்மளுக்கு எவ்வளவு துயரமானது. இன்றைக்கு எத்தனையோ தமிழ் மக்கள் பெங்களூர்ல, பாம்பேல, டெல்லியில, பல்வேறு இடங்கள், இந்தியாவில் பல்வேறு இடங்கள் இருக்காங்க. அதனால் இனிமேலும் பிரிவினைவாதம் பேசாமல், வட இந்தியா தென்னிந்தியா அப்படின்னு எதிர்ப்பு பேசாமல், திராவிட முன்னேற்ற கழக அரசும் அந்த கட்சியினரும் தயவு செய்து இம்மாதிரி நிகழ்வுகளுக்கு பார்த்த பிறகாவது அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு இம்மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு உறுதி செய்ய வேண்டும். அது வந்து வட மாநிலத்தவர்னால அவங்க தாக்கல, முறைச்சு பார்த்ததுனால அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஐஜி அஸ்ராகார் வந்து. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஒரு பெரிய ஒரு நாடக அரசாங்கம். என்ன மாதிரி வசனத்தை வேணாலும் பேசுவாங்க. அதுலயும் இப்ப என்ன ஆச்சுன்னா, சமீப காலமா நிஜமாவே அரசு அதிகாரிகளை பார்த்தா பாவமா இருக்கு. அவங்க எல்லாம் வந்து ஸ்போக்ஸ் பர்சனா மாத்திட்டாங்க. ஏன்னா கட்சிக்காரங்க பேசினா, அமைச்சர்கள் பேசினா நிச்சயமா கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிறதால இன்றைக்கு அரசு அதிகாரிகளை முன்னிறுத்தி இந்த அரசாங்கம் தன்னுடைய தவறுகளை மறைக்க பார்க்கிறது. அதுதான் உண்மை. மேடம், மகளிர் மாநாட்டில் இந்த மாநாட்டை பார்த்தா இன்னும் 10 நாட்களுக்கு தூக்கம் வராது அப்படின்னு உதயநிதி சொல்லியிருக்காரு. குறிப்பா சகிகளுக்கு 10 நாள் தூக்கம் வராதுன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இதை விட பெரிய மாநாடெல்லாம் நாங்களும் தான் போட்டிருக்கோம். வந்திருக்கிற மகளிருக்கு, நான் கோயம்புத்தூர் தான், அந்த இடத்துல எல்லாம் நடத்துறாங்க. 300 ரூபா புடவைங்க, 300 ரூபா பணங்க, பிரியாணிங்க, பிளவுஸ் தைக்க தனியா வந்து பணம், இதெல்லாம் எங்களுக்கும் தெரியுங்க. அதனால உதயநிதி அவர்களே, சினிமா வசனம் மாதிரி இங்க வசனத்தை பேசிட்டு இருக்காதீங்க. தமிழகத்தை பெண்களை நீங்க ஏமாத்தலாம்னு நினைச்சாலும் பெண்கள் எல்லாம் ஏமாறுற மாதிரி இல்ல. பல மேடைகள்ல வந்து பாஜக சங்கிங்கிற வார்த்தையை ரொம்ப பயன்படுத்துறாங்களா மேம்? இப்ப எல்லா மேடையிலுமே, குறிப்பா திமுக மேடையில எல்லாத்துலயுமே இந்த வார்த்தைகளை கடுமையா பயன்படுத்துறாங்க மேம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சங்கினா என்ன அர்த்தம் முதல்ல உங்களுக்கு கேளுங்க. நாங்க பாக்குறோம், சங்கினா உண்மையான தேசபக்தன்.